Hello friends, this is Rajesh here from F5 to Ride. Welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம நியூ add-on to our ride, something which I bought already. அமேசானில் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம், நானும் மிஸ்டர் நேவிகேட்டர் சுரேந்திரம். ஸோ இப்போ வந்து நான் சுரேந்தர் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு அன்பேக் பண்ணி ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகலாம், பை. வெல்கம் பேக் டு த கோப்ரோ மோட். இப்போ நம்ம த நேவிகேட்டர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ராமாபுரம் மணப்பாக்கம் வழியாக குன்றத்தூர் கிட்டே போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 30 minutes காமிக்குது. இப்போ டைம் இஸ் 9 o'clock. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான், வந்த வழி ஃபுல்லாக. குன்றத்தூர் வந்தாச்சு. 3 minutes. எனக்கு தெரிஞ்சுது ஒரு வழியாக வந்திருந்தா சீக்கிரம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக அட்டம் பண்ணலான்னு வேறு ரூட், வித்தியாசமான ரூட் எடுத்தேன். எண்டட் அப் இன் ஃபுல் ஆஃப் ரோட். வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. டைம் இஸ் 9:30. ஹாய் சொல்லுங்கள். நேவிகேட்டர் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம சுரேந்தர் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஐம் கோனா ஷோ யூ ப்ராடக்ட். ப்ளூ ஆர்மர் C30 மெஷ் இன்டர்காம். ஸோ நான் ஒன்று, மிஸ்டர் சுரேந்தர் ஒன்று, 2 பேர் வாங்கிட்டோம். 2 பாக்ஸ். இன்றைக்கி இதை வந்து ஹெல்மெட்டில் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணிடுவோம். ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் ஆடியோ வித் ரக்கட் டிசைன், signature sound by JBL, so weatherproof, IP67, mesh intercom, phone connectivity with Bluetooth, unboxing to up 360-degree app, ride link Bluetooth intercom, எல்லாமே எல்லா ஆப்ஷனும் இருக்குது இதில். I hope this will help in our ride. Okay, unboxing of Blue Armor C30 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாரண்டி கார்டு வித் சீரியல் நம்பர், டிவைஸ் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு தேங்க்யூ கார்டு ஃபார் C30. ஹெட்செட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு கேசிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அவ்வளோதான், ஒரே ஒரு கார்டு தான். இது வந்து ஹவு டு பேர் ஆன் யோர் ஃபோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் கனெக்ஷன் பிட்வீன் த மெஷ், 2 டிவைஸ், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இல்லை. டிவைஸ் ஆலன் கீ, அப்புறம் இதுவும் ஹோல்டர் ஃபார் திஸ், இந்த ஹெல்மெட், சார்ஜிங் கேபிள் டைப் C. ஸோ இதுதான் ஹெட்செட். ஃபஸ்ட்டு ஹெட்செட்டை பார்த்துருவோம். இது லெஃப்ட்டு, ரைட்டு, அதில் வெயிட்டாக இருக்குது, மேக்னெட் இருக்குதுல்ல. அண்ட் தென் இந்த மைக்ரோஃபோன். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே செப்பரேட்டாக ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் தென் திஸ் இஸ் த கனெக்டர் பிட்வீன் த மைக் அண்ட் தி டிவைஸ். MRP இஸ் 10,999. நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் சுரேந்தர்? 8,993 சம்திங். யாருன்னா இல்லாமா? லாங் ப்ரெஸ் தி சென்டர் பட்டன் டு டர்ன் ஆன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோனில் பேர் பண்ண போகிறோம். ஸ்கேன், ரெடி டு பேர் வந்துருச்சு. கனெக்டட் ஃபார் கால்ஸ், ஆடியோ 40% பேட்டரி ரிமைனிங். ஹலோ, மியூசிக் ப்ளே பண்ணுவோமா? சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டிவைஸையும் பேர் பண்ண போகிறோம். நேவிகேட்டர் டிவைஸ், அப்புறம் என்னோடய டிவைஸ் 2யும் பேர் பண்ணி அதுக்கப்புறம் மோட்டோ விளாகில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஹெல்மெட் டெஸ்ட். லொக்கேஷன் மாறியாச்சு. இப்போ என்னென்னா 2 எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? லொக்கேஷன் மாறியாச்சு. இப்போ வந்து 2 இன்டர்காமும் என்னோடதும் சுரேந்தரோடதும் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேர் பண்ணியாச்சு. ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோப்ரோ மோடில் போய் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, பாருங்க, ரிமூவ் பண்ணியாச்சு பேடிங்ஸ்லாம். ஸ்பீக்கர் இது 2யும் நம்ம வந்து ஒரு சைட்லேயும் ஃபிட் பண்ணிவிட்டு இதை மெயின் அடாப்டரையும் ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸ்பீக்கருக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரவுண்ட் அண்ட் பட்டன். இந்த மாதிரி 2 சைடும் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறாங்க. 2 செட் ஆஃப் வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டலாங்க, இது தேவையில்லை. இதுவும் 2 சைடு வெறும் இந்த ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டோம்னா ஸ்பீக்கர் வந்து இந்த வெல்க்ரோவில் ஒட்டிக்கும். இந்த ஸ்பாட்டில் ஒட்டப்படும். ஒட்டியாச்சு. அடுத்தது
அடுத்த ஸ்டிக்கர். இந்த சைடு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு இது ரெண்டையும் அதை ஒட்டி வேண்டியதான். இது ஓவர். ஓகே, ஃபைனலி லெஃப்ட்டு ரைட்டு செட் பண்ணி இந்த பேடிங் போட்டாச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் வந்து இப்படி பெண்டாகி இங்கே வர்ற மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து என்னோடய கோப்ரோக்கான மைக் அடாப்டர். இப்போ என்ன செய்யணும், மெயின் டிவைஸ் சார்ஜில் போட்டிருக்கோங்க, இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் பாருங்கள். அது என்ன பண்ணுறோம். ஸோ பேசிக். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மைக்கை நான் வந்து இங்கேருந்து சென்டராக போட்டுருக்கேன். இதுதான் வந்து இன்டர்காம் மைக். இதுக்கு மேலே நம்ம பேடிங் போட்டு எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலி வேலை முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாண்டையும் மாட்டியாச்சு. இந்த பேடிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆலன் கீ வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லா சைடும் பேடிங் போட்டு ஃபைனலி திஸ் கேபிள் வந்து இப்படி வெளியில் விட்றணும். ஆல் செட்டு. இங்கே பாருங்கள், இந்த லாக் டன் லாக் ஆகிடுச்சு கேபிள் இதை. ஸோ இதில் வந்து கேபிளில் வந்து இங்கே வந்து சேஃப் கேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்செர்ட் பண்ணலாம். இன்செர்ட் ஆகிடுச்சா? ஆனதுக்கப்புறம் இது வந்து சேஃப்டி லாக். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை ரிமூவ் பண்ண முடியாது உங்களால். ஸோ ஆக்சிடென்டலாக கூட ரிமூவ் ஆகாது. லெட்ஸ் ட்ரை. இதுதான் ஆண்டனா வந்து என்ன செய்யணும்னா கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வெளியில் இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டனா ஓப்பன் ஆகிடும். இந்த ஆண்டனா ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் அது கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் இருக்கும். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 4 5 6. ஓகே, வெல்கம் பேக் டு த GoPro mode. This is Rajesh here from Fight to Ride. உங்கள் செல்ஃபோன்ஸ் எல்லாம் ஆனில் வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் கான்ஃபரன்ஸில் கனெக்டடாக இருப்போம். ஓகே ஓகே. ஹலோ அண்ணன், மனவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். ஓவர் 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 ஓவர். டேய், என்னடா வயர்லெஸ் போட்டு நசிக்கிட்டு இருக்க? என்ன பாஸ் போனுது? எங்க பெரியம்மாக்கு ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேது. இதுலயா? ஆமா பண்ணாங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. ஓகே பாஸ், அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துவான் போ. ஓகே பாஸ். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை.